ஈரோடிலிருந்து ஆளுமை பேறு அடைய அகத்தவம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமாமகேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மா அவர்கள் தற்போது ஈரோடு அறிவு திருக்கோயில் திட்ட அலுவலராக திறம்பட செயலாற்றி வருகின்றார்கள். இந்த சேவையை அவர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக செய்து வருகின்றார்கள். கடந்த 2002 மனவளக்கலையை பயின்று யோகமும் மனித மாண்பும் கல்வியில் டிப்ளமா, பிஎஸ்சி மற்றும் எம்ஏ படித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை ஆளுமை பேறு அடைய அகத்தவம் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள்ளிருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருள் ஆசியால் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆளுமை பேர் அடைய அகத்தவம். ஆளுமை பேரடைய அகத்தவம். அதுல முதல்ல நாம ஆளுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆளுமை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனி மனிதருடைய குணங்கள், எண்ணங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய நடத்தைகள், இதை பொறுத்துதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆளுமை அப்படின்னு சொல்றோம். இதத்தான் இதனுடைய ஒட்டுமொத்தமான தொகுப்ப ஆளுமைன்னு சொல்றோம். இந்த குணங்கள், எண்ணங்கள், பண்புகள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுடைய வெளிப்பாடு, அவர்கள் பேசக்கூடிய அந்த எண்ணம், சொல், செயல்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 விஷயங்களும் சரியாக நேர்மறையாக மற்றவர்களை சிந்திக்க கூடிய அளவில், அதே போல மற்றவர்கள் மகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைவதற்கான தன்மைகள் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், நம்மளுடைய பண்புகள், குணங்கள்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அது நல்ல ஆளுமைன்னு சொல்றோம். அதே போல அந்த எண்ணம், சொல், செயல்ல சரியில்லாம நம்மளுடைய அந்த குணநலன்கள், நம்மளுடைய பண்புகள் மற்றவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் இருந்தால் அதை ஆளுமை குறைபாடு அப்படின்னு சொல்றோம். நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னா ஆளுமை பேறு அடைய அகத்தவம். அப்ப ஆளுமை அப்படிங்கிறது இயல்பாக ஒவ்வொரு உயிரினங்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆளுமை அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த ஆளுமை தன்மை எந்த வகையில் இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, அதை பொறுத்துத்தான் நம்மளுடைய ஆளுமை குறை இருக்கிறதா, இல்லைன்னா ஆளுமை அதிகமாக, ஆளுமை பேருன்னா என்னன்னா நல்ல ஒரு விதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இத மகரிஷி ஒரு கவியில மிக சிறப்பாக கொடுக்கிறாங்க. அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி. அகத்தவத்தால், ஏன்னா நம்மளுடைய தலைப்பு என்னதுங்க, ஆளுமை பேறு அடைய அகத்தவம். இந்த அகத்தவம் பண்ணும் பொழுது, அகத்தவம் என்ன, தவம் அப்படின்னாலே நம்மளுடைய உயிரை மனதால் கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படின்னா தன்னை வயப்படுத்துறது, தன்னை வயப்படுத்தி, அப்படிங்கிறது பிரணவம். தன்னை வயப்படுத்தும் பொழுது அந்த பிரணவத்தோடு, அந்த இயற்கையோடு, அந்த இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடிய நிலை, அததான் தவம் அப்படின்னு சொல்றாங்க. அததான் சொல்றாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஆளுமை பேரு.
தன்னை அறியக்கூடிய தன்மை நம்மிடம் இல்லை என்றால் அதை ஆளுமை குறைபாடுன்னு சொல்றோம். இத மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க. அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி. ஐம்புலன்கள் எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஏன்னா இந்த ஆளுமை பேறு அடைவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த ஐம்புலன்கள், ஆளுமை குறைபாடு ஏற்படுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த 5 இந்திரியங்கள் தான். மெய்வாய், கண், மூக்கு, செவி. அததான் சொல்றாங்க, அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். எந்த அறிவ? நமக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவு. மனிதர்களுக்குரிய சிறப்பு எது அப்படின்னு சொன்னா 6வது அறிவுன்னு சொல்றோம். அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய மகரிஷி குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான் அழகா அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. பகுத்தறிவில் தொகுத்து அறியக்கூடிய அறிவு எதுவோ அது பகுத்தறிவு. பகுத்து பார்க்க தெரியணும், எது சரி எது தவறு. பகுத்து பார்க்க தெரியணும். பகுத்து பார்த்தால் மட்டும் பத்தாது, அதை தொகுத்து ஆய்ந்து ஆராயக்கூடிய அறிவு. தொகுத்து அறிந்து ஆராயக்கூடிய அறிவு என்ன அப்படின்னு சொன்னா, பகுத்து பார்த்து நாம் செயல்களை செய்கின்றோம், இல்லைன்னா நாம வாயில் இருந்து வார்த்தைகள் சொற்களாக வருகிறது, நம்மக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் மலர்கிறது. இந்த எண்ணம் சொல் செயல்ல இப்ப மட்டும் இல்ல, எப்பொழுதுமே பிற்காலத்திலும் அதுதான் தொகுத்து ஆராயக்கூடிய அறிவு. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயமாக இருக்கிறது. அப்ப நம்ம செயல்ல வரக்கூடிய விளைவு எப்பொழுதும் தனக்கோ மற்றவர்களுக்கோ சமுதாயத்திற்கோ துன்பம் இல்லாத ஒரு தன்மை. அந்த தன்மையைத்தான் என்ன சொல்றோம்னா 6வது அறிவினுடைய சிறப்பு. பகுத்தறிவில் தொகுத்து உணரக்கூடிய தன்மை. இந்த பகுத்துணர்வில் தொகுத்து உணரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த மனிதன் உண்மையில எது பெற்றவன் அப்படின்னா ஆளுமை பேறு பெற்றவன். இந்த ஆளுமை பேரு ஏன் சில நேரங்கள்ல குறைகிறதுன்னு சொன்னா, இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள தெரியாத ஒரு தன்மையில நாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டு, அதாவது வகுத்து கொண்டு அல்ல, மன்னிக்கணும், வகுத்து கொண்டு அல்ல, கண்டதை இப்ப எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறேன், அதுதான். அதனால வரக்கூடிய விளைவுகளை பற்றி என்னுடைய மனம் எண்ணாமல், என்னுடைய மனம் அதை கணிக்காமல் நான் செய்யறேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி செய்தோம்னா அப்பதான் சொல்றாங்க மற்றவங்க, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அப்ப அந்த 6வது அறிவில் இருந்து நாம கொஞ்சம் கீழ்நிலையில் இறங்கி 5வது அறிவு பெற்ற விலங்கின பதிவிற்குள்ளாக நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய எண்ணங்கள் போய்விடுகிறது. அததான் மகரிஷி சொல்றாங்க, அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான 6வது அறிவினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து விடலாம். அகத்தவத்தால் அருகுண ஆளுமை பேரடைந்திடலாம். அகத்தவத்தால் அருகுணத்தின் ஆளுமை பேரடைந்திடலாம். அருகுணம் எது? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் தான் நம்ம கிட்ட வேண்டாத செயல்களுக்கு, நம்ம கிட்ட வேண்டாத வினைகளுக்கு, வேண்டாத எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. மீண்டும் மீண்டும் இந்த பிறவியாகிய கடலை நாம நீந்த முடியாம திரும்ப 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 பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமையக்கூடியது. அப்ப இந்த 6 தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றிவிட நம்மால் முடியும். அந்த பேராசையை நிறை மனமாக, என்கிட்ட இருக்கிறது, எனக்கு இப்போ இறைவன் கொடுத்தது எதுவுமே சரிதான், இப்ப என்கிட்ட இருக்கிறத நான் நிறை மனதோடு நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இல்லாதது எதுவுமே இல்லை. நான் பாக்குறத விட நான் எங்க இருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய ஆதி என்ன, இத நாம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சரியாதான் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா
நம்மளுடைய பேராசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறை மனமாக இருக்கும். எது இருக்கோ அதை உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிட்டும், தகைமை கிட்டும். சினம், அங்க பேராசையவே நாம நிறை மனமாக மாற்றிக்கொண்டோமே ஆனால் அங்க சினத்திற்கு வழியே இல்லை. அப்படியே சினம் கொஞ்சம் ஏதோ எட்டி பார்த்தால் கூட அதை நாம கொஞ்சம் பொறுமையாக, ஏன் சினம் வருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் பலம் இல்லாத போது, அதே போல மனம் உறுதித்தன்மை இல்லாத போது என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறப்போ அது சினமாக வெளிப்படுகிறது. அப்ப சினம் அப்படிங்கிறது மற்றவர்களிடம் இருந்தோ மற்ற பொருள்களிடம்னாலேயோ நமக்கு கோபம் வர்றது இல்லைங்க, நம்மளுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு சினமாக ஏற்படுகிறது. அப்போ நாம உடலை கொஞ்சம் சரியாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சினத்தை பொறுமையாக, பரவாயில்லை ஏதோ நடந்துடுச்சு, இது எல்லாமே நல்லதுக்குதான், இது சரியாயிடும், இந்த ஒரு எண்ணம் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த சினத்தை நாம கொஞ்சம் பொறுமையாக மாற்றிக்கொள்ள முடியும். மனம் சலனம் இல்லாத போது கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா யோசிக்க தோணும். கோபப்பட்டு ஆகுறது என்ன? கோபப்படுறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்குதானா? நிச்சயமாக இல்லை. இன்னும் இந்த சிக்கல் மீண்டும் மீண்டும் பெரிய சிக்கலாக மாறுமே தவிர அந்த சிக்கலை நம்மால் போக்கிக் கொள்ள இயலாது என்ற ஒரு உண்மை நம் மனதிற்கு வேற யாரும் சொல்லி வந்ததுன்னா அது எப்படி இருக்குன்னா அந்த தற்காலிகமாக இருக்குமே தவிர நம்மளுடைய மனதிற்கு அது புலப்பட ஆரம்பிச்சுடுச்சுன்னு சொன்னா சரி சினம் வருதா, பரவாயில்ல, வேண்டாம், அத நாம கொஞ்சம் பொறுமையா மாத்திக்குவோம், பார்க்கலாம், எவ்வளவு காலம், கொஞ்சம் காலம் எடுத்துக்கட்டுமே, அதுக்கப்புறம் இது சரியா வந்துரும் தானே, இந்த எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த 6வது அறிவினுடைய சிறப்பை நாம புரிந்து கொண்டு உணர்வு நிலையில் வாழும் பொழுது சினத்தையும் பொறுமையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல கடும்பற்று. கடும்பற்று என்பது என்ன? எனக்கு மட்டுமே வேணும், எனக்கு மட்டுமே சொந்தம், இது என்னுடைய பொருள், அந்த என்னுடைய அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம நான் சொல்றதான் செய்யணுங்கிற எண்ணம், இதுதான் கடும்பற்றுன்னு சொல்றோம். நாம சொல்றத நம்மளுடைய உடலே சில நேரங்களில் கேட்க மாட்டேங்குது, நாம சொல்றத நாமளே பல நேரங்கள்ல நாம கேட்க மாட்டேங்கிறோம், கவனிக்க மாட்டேங்கிறோம்ங்கிறப்போ மற்றவங்க நம்மளுடைய வார்த்தைகளை முழுமையா கேட்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் படியே மற்றவர்கள் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது எவ்வளவு பெரிய தவறு. அதே போல என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சிந்திக்காத ஒரு தன்மையினாலதான் வரும். ஏன்னா நாம அனுபவிக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், நாம வாழக்கூடிய இருப்பிடமாக இருக்கட்டும், இந்த அடிப்படை தேவைகளை நான் மட்டுமே அதை செய்திருக்க முடியாது. உண்மைதானே? என்னுடைய உணவை சமைக்கிறது வேணா நானா இருக்கலாம், அந்த சமையலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது? நானே உற்பத்தி பண்ணினேனா? எல்லாமே அரிசியில இருந்து, காய்கள்ல இருந்து, எண்ணெயில இருந்து, இல்லையா, எதுவுமே மசாலா பொருட்கள் எதுவுமே நான் உற்பத்தி பண்ணல. அப்ப மற்றவர்களுடைய உடல் உழைப்பை, மற்றவர்களுடைய நேரத்தை நான் இந்த நேரம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனுடைய வெளிப்பாடுதான் எனக்கு இன்றைக்கு உணவாக இருக்கிறது. நான் இந்த உடுத்திக் கொள்ளக்கூடிய இந்த ஆடை எங்க இருந்து வந்தது? நானே பருத்தி விதைச்சேனா? அந்த செடியை நானா வளர்த்தேனா தண்ணி விட்டு? அதுல பஞ்சை எடுத்தேனா? அதை தொழிற்சாலையில போய் அந்த நூலா நூர்த்து அதை ஒரு புடவையாக கொண்டு வந்தது எல்லாமே நாமளா செஞ்சிருக்கோம்னா நிச்சயமாக இல்லை. அது பல பேருடைய வேலை, பல பேருடைய உடல் உழைப்பு, பல பேருடைய நேரம், பல பேருடைய தூக்கம் இல்லாத தன்மை, இல்லையா, அத்தனை விஷயங்களையும் சேர்த்துத்தான் நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நாம வாழக்கூடிய இருப்பிடம் சிறு வீடாக இருந்தாலும் பெரிய பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி, அத முழுமையாக கட்டியது நான் ஆனா இல்ல.
பல பேருடைய உழைப்பு. அந்த உழைப்பினால மட்டுமே நாம காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு பொருளுமே மற்றவர்களுடைய உடல் உழைப்பு, மற்றவர்களுடைய நேரம். அதையெல்லாம் நாம சுரண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறப்போ என்னுடையதுன்னு மட்டும் நாம நினைக்க முடியாது. என்னால முடிஞ்சது எப்படி நான் சமுதாயத்திடம் இருந்து நான் எடுத்து கொண்டு இருக்கிறேனோ, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்து கொண்டு இருக்கிறேனோ, ஒவ்வொரு வாழ்க்கையா இன்பங்களையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனோ, இதற்கெல்லாம் என்னால் முடிந்த உதவிகளை நான் இந்த சமுதாயத்திற்கு செய்வேன் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுதான் எதுன்னு சொன்னா ஈகை. அப்ப கடும் பற்றை நாம எப்படி கொண்டு வரணும்னு சொன்னா ஈகையாக இந்த சமுதாயத்திற்கு என்னால எது முடியுதோ. மகரிஷி அழகா ஐவகை கடமைகளை சொல்லுவாங்க. கடமை அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. கடன் கூட்டல் மை, கடமைன்னு ஆயிடுச்சு. நாம இந்த சமுதாயத்திடமிருந்து பெற்ற கடனை நாம் திருப்பி செலுத்துவது கடமைங்கிறாங்க. அப்ப அததான் ஐவகை கடமைகளாக சொல்றாங்க நமக்கு. அதாவது நாம ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவரவருக்கு செய்யக்கூடிய கடமை, குடும்பத்திற்கு செய்யக்கூடிய கடமை, ஊருக்கு செய்யக்கூடிய கடமை, சமுதாயத்திற்கு உலகிற்கு, இப்படி ஒவ்வொன்னா நாம எந்தெந்த வகையில நம்மளுடைய கடமைகளை செய்ய முடியுமோ அந்த கடமைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் எதுன்னு சொன்னா ஈகை. அப்ப கடும்பற்றை நாம ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நான் பெரியவன், நான் படித்தவர், நான் பணக்காரர், நான் அறிவில் சிறந்தவர், அந்த எண்ணம் இல்லாது நாம எதை வச்சு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா, இன்னைக்கு பரவலாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களை மனிதனாக மதிக்கத்தக்க ஒரு சிந்தனை குறைஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் எது அப்படின்னு சொன்னா நான் பெரியவங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களால எதுவுமே முடியாது, இல்ல நமக்கு தெரிந்த விஷயங்களும் நம்மளுடைய அறிவாட்சி தரமும் நம்மளுடைய பொருள் பலமும் நம்மளுடைய உயர்ந்த ஒரு பதவியும் நம்மால் மட்டுமே நிச்சயமாக அடைந்திருக்க முடியாது. அதிலும் பல பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நாம் அதை அனுபவிக்க முடியும். அப்ப நாம உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அறிவியலோ இல்ல பொருளாதாரத்திலோ இல்ல அதிகாரத்திலோ உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அதிலும் முழுக்க என்னுடைய முயற்சி மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. அதிலும் சமுதாயத்தினுடைய, நம்மளுடைய சுற்றத்தினருடைய, நம்மளுடைய குடும்பத்தினருடைய உழைப்பு நிச்சயமாக அதில் இருக்கு. இதை நம்ம ஒவ்வொன்னையா கொஞ்சம் பிரிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெரியும். அதுல என்னுடைய பங்கு, நான் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில உயர்ந்தவர்களா நினைக்கிறேன் இல்லையா, அதுல என்னுடைய பங்கு ஒரு 10% தான் இருக்கும். மற்றது சமுதாயத்தை சார்ந்திருக்கும், குடும்பத்தினருடைய சார்ந்திருக்கும், பெற்றோர்களை சார்ந்திருக்கும் இல்லையா, நம்மளுடைய நட்பு சுற்றத்தாரை சார்ந்திருக்கும். இப்படி பல பேருடைய உழைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நாம அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். அதனுடைய வெளிப்பாடு சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் எல்லாமே இல்லையா. அப்போ அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதையும் இல்லாமல் நேர்நிறை உணர்வாக, எனக்கு இன்னைக்கு இறைவன் இந்த ஒரு தன்மைகளை, எனக்கு ஒரு சூழ்நிலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறான் இல்லையா. இது எதுக்காக கொடுத்திருக்கிறான்? ஒரு பதவியிலோ இல்ல அறிவாட்சி தரத்திலோ இல்ல பொருளாதாரத்திலோ உயர்ந்து ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அதை ஏன் அவருக்கு உயர்வாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதன் மூலமாக மற்றவர்கள் பயன்பட செய்ய வேண்டும் என்பதற்காக, அதை தானே அனுபவிச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்கும் அது போய் சேர வேண்டும் என்ற ஒரு, யாருக்கு எல்லாம் முடியுமோ அவங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் இந்த ஆளுமை பண்பிற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம். இப்ப சதாபிஷேக விழா கோயம்புத்தூர்ல கூட நடந்தது. அதுல கொடுத்த புக்ஸ் எல்லாம் வந்தவங்களுக்கு தெரியும், அதை படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தன்னுடைய முயற்சியினாலும் தன்னுடைய அந்த ஆளுமை பண்பினாலுமே மிகச்சிறந்த அளவுல வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அது எஸ்கேஎம் ஐயா அழகா சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஈகை பண்புதான் என்னுடைய உயர்வுக்கு காரணம்.
சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே என்னை மேலும் 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 உயர்த்தி கொண்டிருந்தது. குருவினுடைய அருகாமையும் சமுதாய தொண்டுமே என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. தொழிலும் கூட, என்னுடைய குடும்பத்திலும் கூட, அதே போல சமுதாயத்திலும் உயர்த்தியதற்கு காரணம் அதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா. அதே போல நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கலாமே. இப்படி ஆளுமை பேரு அதிகமாக யாரெல்லாம் சமுதாயத்தில் ஆளுமையை நிலைத்து, ஆளுமையைனா எப்படின்னா அதிகாரத்தை இல்லைங்க, தன்னுடைய அன்பால் அந்த ஆளுமையை பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக அவர்களை நாடு மட்டுமல்ல உலகமே கொண்டாடக்கூடிய அளவுல இருக்குதுன்னு சொன்னா அது அந்த தன்மைதான். என்ன தன்மை? நல்ல தன்மைகள், நல்ல ஆளுமை பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே போல கடும்பற்றை நாம மாத்தினோம். அதே போல உயர்வு தாழ்வு மனப்பான்மையையும் எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நேர் நிறை உணர்வாக. எல்லோரும் சமமே, எல்லோரும் சமமே. இன்னைக்கு ஒருத்தர் முன்னாடி போனா நாளைக்கு இன்னொருத்தர் முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப எல்லோரும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை. என்னை அடிச்சா எனக்கு எப்படி வலிக்குமோ அதே போலதான் மற்றவர்களை அடிக்கும் பொழுது அவர்களுடைய மனமும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் அது நேர்நிறை உணர்வு. ஒரு அழகான வாசகம். மற்றவர்கள் உன்னை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ, மற்றவர்கள் உன்னை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறாயோ நீ அவ்வாறு மற்றவர்களை நடத்து இல்லையா? அந்த தன்மையில் வாழக்கூடிய தன்மையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நேர் நிறை உணர்வு. தன்னை போல் மற்றவர்களை பாவிக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நாம மனிதர்களுடைய அந்த 6வது அறிவினுடைய சிறப்பை புரிந்து வாழும் போது இல்லையா? அதே போல அந்த தேவையில்லாத ஆண் பெண் நட்புன்னு சொல்றோம் இல்லையா? முறையற்ற பால் கவர்ச்சி. இன்னைக்கு நாம டிவி நியூஸா இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவையில்லாத முறையற்ற பால் கவர்ச்சியால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சீர்கேடுகள் நிறைய இருக்கு. உண்மையிலே அது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேர்நிறை உணர்வை நாம சரியாக பழக்கி வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய வீட்டுல உள்ள ஒரு நபருக்கு இதே போல ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடு நடந்ததுன்னா என்னுடைய மனம் எவ்வளவு வருத்தப்படும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதே போலதானே அவர்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த முறையற்ற பால் கவர்ச்சி இருக்காது. அதை கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படும். அதே போல அடுத்து வஞ்சம். வஞ்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம் இல்லையா? யானைக்கு இந்த பழமொழியை நாம சொல்லிடுறோங்க, ஆனா அந்த பழமொழியுடைய தன்மை என்னன்றது வேறு. வஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் மேல கோபம் வருது, நம்மளால அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டிக்க முடியல. என்ன காரணம்னு சொன்னா வயதுல பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அதிகாரத்தில் பெரியவர்களாக இருக்கலாம், பண பலத்தில் பெரியவர்களாக இருக்கலாம். நேரடியாக கோபத்தை காமிச்சுக்க முடியல, நேரடியாக நம்மளுடைய அந்த சினத்தை காமிச்சுக்க முடியல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள வருத்தப்பட ஆரம்பிக்கும், மனசு வருத்தப்பட ஆரம்பிக்கும். என்னோட சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க, என்னைக்கோ ஒரு நாள் எனக்கும் காலம் வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன், அப்ப நான் கவனிச்சுக்கிறேன். இதுதான் இருப்பு கட்டிய சினமே வஞ்சம். மனசுக்குள்ள போட்டு 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 தேக்கி தேக்கி அழுத்தி வச்சுக்கிறேன். இதனால என்ன ஆக போகுது? இதுக்கு பதில் என்ன நினைக்கலான்னு சொன்னா நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல காலம் வரும், அப்ப நான் எல்லாருக்கும் அவங்க செஞ்ச மாதிரி நான் செய்ய மாட்டேன், எல்லாரையும் நேர்நிறை உணர்வாக பார்க்கக்கூடிய தன்மை, எல்லாரையும் நான் நல்லா கவனிப்பேன். இந்த எண்ணத்தை நாம மனசுக்குள்ள நேர்மறையாக கொண்டு வந்தோம்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சிக்கு அது வித்துடும். அப்போ அந்த வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். நாம ஒரு பழமொழி சொன்னோம் இல்லைங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல இருந்தாலும் ஒரு முறை நாம அது என்னன்றத பார்த்துடலாம். ஆ நெய் அப்படின்னா என்னன்னா, ஆ அப்படின்னா பசு, பசுமாட ஆன்னு சொல்லுவோம். அப்ப பசுமாட்டினுடைய நெய், அதான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தா. சிறு வயதில் இருப்பவர்கள் அந்த பசுவினுடைய நெய்யை சேர்ப்பது மிக சிறப்பு. நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு விட்டுறோம் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 40 வயது வரைக்கும் அந்த நெய்யினுடைய தன்மை வேணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பூ நெய் அப்படின்னா என்னன்னா, பூவிலிருந்து எடுக்கக்கூடிய திரவம் நெய். அது என்ன சொல்றோம், பூவிலிருந்து எடுக்கக்கூடியது தேன். தேன் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த தேன் ரொம்ப அவசியம். அததான் சொன்னாங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனா நாம அதை எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னா, வஞ்சத்திற்கு பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இல்லாம இந்த 6 தீய குணங்களை 6 நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். எப்போன்னு சொன்னா அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, அகத்தவத்தால் அருகுண ஆளுமை பேரடைந்திடலாம். எப்போ? அகத்தவம் செய்யும் பொழுது. எப்படி அகத்தவம் செய்யும் பொழுது அந்த 6 தீய குணங்களிலிருந்து 6 நல்ல குணங்களாக நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மா அறிமுகப்படுத்தும் பொழுது அழகா ஒரு கவி சொன்னாங்க இல்லையா, நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகத்தை பொறுத்து நாம சாதாரணமான நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம், மென்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம், பெர் செகண்ட்க்கு எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா 14க்கு மேல இருக்கும். 14க்கு மேல நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் இருக்கும் பொழுது அத உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்றோம். எதிரில இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா நமக்கு கோபம் வந்துடும், நம்மளை குறை சொல்றாங்களோங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஆனா குறை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் தான் நமக்கு வெளிப்படும். அது எப்போ அப்படின்னு சொன்னா 14க்கு மேல. ஆனா நாம அகத்தவம் செய்ய 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 அகத்தவம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். 14க்கு மேல இருக்கக்கூடிய மன அலைச்சுழல் வேகத்தை பீட்டா வேவ்னு சொல்றோம். 14க்கு கீழே இருக்கக்கூடியத ஆல்பா அலைன்னு சொல்றோம். இந்த 8 to 14ங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது, ஆல்பா அலையில நம்மளுடைய மனம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் எதையுமே யோசிச்சு சிந்திச்சு அதனுடைய செயலை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அந்த விளைவை மனதில் கணித்து நம்மளுடைய செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். அதைத்தான் சொல்றாங்க விளைவறிந்த விழிப்பு நிலை, செல்ஃப் அவேர்னஸ், விளைவறிந்த விழிப்பு நிலை. அப்போ நம்ம வாயில் வர்ற வார்த்தைகளை எல்லாம் விட மாட்டோம். வாயில ஏதோ ஒரு எண்ணங்கள் கருமையத்தின் வழியாக கூட நமக்கு வந்திருக்கலாம், தேவையில்லாத எண்ணங்கள். ஆனா அந்த எண்ணங்கள் வெளிப்படும் பொழுது கொஞ்சம் அறிவு நிலையில் சிந்தித்து இத செய்யலாமா வேண்டாமா. நம்ம சொன்னோம் இல்லையா, 6வது அறிவினுடைய சிறப்பு பகுத்தறிவில் தொகுத்து அறிவு, தொகுத்து பார்த்து இத செய்யலாமா வேண்டாமா, இதனால பின் விளைவுகள் என்னென்ன நாம சந்திக்க நேரிடும், இத கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய அறிவு. இதத்தான் நாம என்ன சொல்றோங்க, பகுத்தறிவு. அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய செயல்களுடைய தன்மை அந்த 6 தீய குணங்களை 6 நற்குணங்களாக மாத்திக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த 6 நற்குணங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த 6 நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள் நம்ம கிட்ட வெளிப்பட்டா அதைத்தான் என்ன சொல்றோம்னா ஆளுமை பேரு. அததான் அகத்தவத்தால் அருங்குணத்தை ஆளுமை பேர் அடைந்திடலாம்னு மகரிஷி சொல்றாங்க. அகத்தவத்தால் அடுத்த லைன் பாருங்க, அகத்தவத்தால் இல்லறத்தை, அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம். குடும்பத்தை எப்படி மாத்திக்கலாங்க, அன்பகமாக, இனிமையாக, ஒரு மகிழ்ச்சிகரமாக நம்ம வீட அமைச்சுக்கலாம். எப்போ, அகத்தவம் செய்யும் பொழுது. அகத்தவத்தை இல்லறத்தால் அன்பகமாக மாற்றிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
அகத்தவத்தால் அனைத்து உயிர்களும் ஆறும் நட்பை பெற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்களிடத்தும், எல்லா உயிர்களிடத்தும் நல்ல ஒரு நட்பை பெற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான், புத்தருடைய இத நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? புத்தர் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நபர், வாழக்கூடிய மகான். அவர் இருக்கக்கூடிய எல்கையில சிங்கமும் மாடும் பசுவும் ஒன்னா ஒரே குளத்துல தண்ணி குடிக்குமா. பசுமாட பார்த்தா சிங்கம் என்ன செய்யுங்க, அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை. ஆனா அந்த தன்மை கூட மாறி அந்த அன்பு மேலிடும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் புத்தர் உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலை, அந்த ஜீவகாந்த அலை அன்பாக இருக்கிறதுனால. அப்ப தவம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனம் கொஞ்சம் அமைதி நிலையில் இருக்கும் பொழுது அங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாது நம்மளுடைய மனம் அன்பாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த அன்பினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்களிலும் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு இருக்கும் பொழுது நம்ம உயிர் துகள் உடல் முழுவதும் சுழலுவதால் ஏற்படக்கூடிய ஒரு அலை நம்மளுடைய உடலை தாண்டியும் வரும். அதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆறான்னு சொல்றோம், ஜீவகாந்தம். இந்த ஆறா, இந்த ஜீவகாந்த சக்தி, ஜீவகாந்த உடல் ஒரு அன்பாக இருக்கும் பொழுது மற்றவர்களை தம்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஏற்படும். மற்றவர்களை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்படி இனிப்பு சுவை இருந்ததுன்னா, யாரும் போய் எறும்புக்கு போய் சொல்ல வேண்டாம் அங்க இனிப்பு இருக்கு, நீ போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்ல வேண்டாம். ஒரு இனிப்பை கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா போதுங்க, எறும்பு அதுவாக வந்துடும். என்ன காரணம்னா அந்த இனிப்புக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல நந்தவனத்துல பூ நிறைய பூத்திருக்கு, அழகழகாக பூத்திருக்கு இல்லையா? தேனீக்கள் அழகா அதுல உட்கார்ந்து போகுது. அப்ப நம்மளுடைய தன்மை எப்படியோ அப்படியே மற்றவர்களுடைய வெளிப்பாடும் இருக்கும். அப்ப நாம அகத்தவம் செய்ய 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 அனைத்துயிர்களோடும் ஒரு நல்ல நட்பை பெற்று விடலாம். அன்னை தெரேசா எங்கேயோ இருந்தாங்க, எங்கேயோ இருந்து இங்க இந்தியால தொழுநோயாளிகளுக்கு சேவை செஞ்சாங்க. ஒரு அருமையான சேவை. ஏதோ ஒரு கிராமத்தில் வெளிநாட்டில் இருந்த அந்த அம்மையார் இந்தியால இன்னைக்கு உலகம் முழுவதும் நல்ல ஒரு பெயர், எல்லாராலையும் அன்னை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொன்னா அது எதனால வந்தது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த அன்பு ஊற்று. அந்த அன்பினால் மற்றவர்கள் என்ன பண்ணினாங்கங்க, அன்பால மற்றவர்களை ஈர்த்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைதான், இருந்தாலும் ஒரு முறை நினைவூட்டல். தொழுநோயாளிகளை கவனிக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் பொருள் தேவையா இருக்கு, வசூல் பண்றாங்க. நான் பாத்துக்கிறேன், அந்த தொழில் நோயாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு கடைக்காரர் என்ன பண்றாரு, எச்சில உமிழ்றாரு. எச்சில உமிழ்ந்த உடனே என்ன பண்றாங்க அம்மா, ஒண்ணுமே சொல்லல, கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல, சிரிச்சாங்களாம். ரொம்ப சந்தோஷங்க, இது எனக்காக கொடுத்துட்டீங்க, ஆனா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்காக, முதியவர்களுக்காக, தொழு நோயாளிகளுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு இடது கையை நீட்டினாங்களாம். அவரு மிகப்பெரிய நன்கொடை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த உமிழ்நீரை துப்பின உடனே என்ன பண்ணி இருந்திருப்பாங்க மற்றவர்களாக இருந்தால், நாம இருந்தான்னா இருந்திருந்து இவங்க கிட்ட போய் நம்ம கேட்க வந்தோம் பாரு, முகம் சுழிச்சிருப்போம், கொஞ்சம் கோபத்தினுடைய தன்மை கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கும். வெளிப்பட்டா என்ன ஆகுங்க, கிடைக்காது. அவருக்கு மட்டும் அவருக்கு தெரிஞ்ச 4 பேருகிட்ட சொல்லுவாரு. கேட்க வந்தாங்க, இல்லைன்னு சொன்னோன்னா அந்த அம்மா அவ்வளவு கோபப்பட்டுட்டு போறாங்க இல்லையா? அப்போ அங்க அன்பு இல்லைன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒரு கோபம் வெளிப்படுதுன்னு சொன்னா அந்த நல்ல தன்மை, ஆளுமை பேரு கிடைக்காது. அவங்க கிட்ட கோபம் இல்லாத ஒரு அன்பாக இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய மற்றவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை விட இன்னொரு உதாரணம் நாம அதுல எடுத்துக்க வேண்டி இருக்குங்க. அம்மா கவனிச்சது யாருங்க அதிகமா பாத்துக்கிட்டாங்க, தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்தாங்க. பொதுவாகவே தொழு நோய் அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இல்லையா? தொழுநோய் என்ன செய்யுங்க, பரவக்கூடிய ஒரு தன்மையான ஒரு நோய்னு சொல்லுவோம். ஆனா அம்மா இருந்தது, அன்னை தெரேசா அவர்கள் முழுமையாக இருந்தது யாரோடுன்னு சொன்னா தொழுநோயாளிகளோடு. ஏன் அவங்களுக்கு வரல? ஏன் அவங்களுக்கு அந்த தன்மை வரல? காரணம் என்னன்னா மனம். மனம் அவங்களுடைய மனசுல ஒரு சிறு கடுகு அளவு கூட, ஐயோ நாம தொழுநோயாளிகளோட இருக்கிறோமே, தொழுநோயாளிகளுக்கு கவனிச்சிட்டு இருக்கிறோமே, அந்த தொழுநோய் நமக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த எண்ணம் சிறிதளவு கூட அவங்க மனசுல இல்ல. அவங்களுடைய எண்ணம் முழுவதும் என்னன்னா, இவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்யணும். ஏன்னா அவங்க அன்புக்காக ஏங்கக்கூடியவர்கள். அதனால முழுமையான தூய்மையான அன்பை நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் அம்மாவுக்கு இருந்ததுனால அன்னை தெரேசா அவர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் அந்த தொழுநோய் அவருக்கு வரல. நாம இன்னைக்கு பஸ்ல போகும்போதோ ட்ரெயின்ல போகும்போதோ ஒரு தொழுநோய் பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா நாம என்ன பண்ணுவோங்க? உடனே முகம் சுழிச்சிட்டு எழுந்திருச்சு அடுத்த ஷீட்டுக்கு போவோம். உண்மைதானே? இது இயல்பு தானே, இல்லையா? அப்போ அவங்க அன்பால், அன்னை தெரேசா அவர்கள் அன்பால் ஆளுமை பேர் அடைந்தார்கள். அந்த ஆளுமை பேரு அடைந்ததால் இன்றளவுக்கும், இன்று மட்டுமல்ல உலகம் உள்ள வரைக்கும் அவர்களை நாம போற்றத்தான் செய்வோம். நம்ம மகான் மகரிஷி அவர்கள் கூடுவாஞ்சேரியில ஒரு சின்ன ஓலைக்குட்டி சேல பிறந்தவர், இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுவதும் அருட்தந்தை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மகரிஷி என்னைக்குமே தன்னை குருவாக காட்டிக்கல, தன்னை உயர்ந்தவராக காமிக்கல. அதுதான் உயர்ந்தவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களை எப்போதுமே உயர்ந்தவர்களாக காமிச்சுக்கிறது இல்ல, அவர்களை மிக சிறப்பான ஒரு நல்ல சேவகர்களாகத்தான் காமிச்சிருக்கிறாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கையொப்பம் இடும் பொழுதும் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொன்னா, உலக நல தொண்டன். தன்னை ஒரு தொண்டராகத்தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க, இல்லையா? அதுதான் ஆளுமை பேரு. அந்த ஆளுமை பேர் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, தவம் செய்ய. அதத்தான் வள்ளுவர் சொன்னாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவர் எல்லாம் அவம் செய்வார் ஆசையின் பயப்பட்டு. தவம் செய்வார் தம் கர்மம். தம் கர்மம்னா என்னதுங்க? செயல். கர்மம் அப்படின்னா செயல். அத வினைன்னு சொல்லுவோம், தன்னுடைய கடமைன்னு சொல்லுவோம். அப்ப தவம் செய்ய 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 நம்மளுடைய கடமைகளில் இருந்து நாம தவற மாட்டோம். எனக்கு என்ன கடமை? மகரிஷி சொல்றாங்க இல்லையா, ஐவகை கடமைகள்ல எனக்கு என்ன கடமை இருக்கு, அந்த கடமையை செய்யணுமே தவிர கடமையினால வரக்கூடிய பலனை பார்க்க மாட்டாங்க. ஆனா செயல்கள்ல விளைவு கவனிப்பாங்க. எப்படி கவனிப்பாங்க? இது ரெண்டையும் நாம குழப்பிப்போம். என்ன காரணம்னா, ஒரு அன்பர் மன்றத்துல கேட்டாங்க இதே கேள்வி. எப்படி கேட்டாங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாம செயல் விளைவு தத்துவத்துல என்ன சொல்றோம்? செயலை செய்யும் பொழுது விளைவை கணித்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்குதே. அதாவது ஒரு கடமையை செய்யும் பொழுது பின்னாடி எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் சுயநலமாக சிந்திப்பதை தவிர்த்து தன்னுடைய கடமைகளை நான் செய்யறேன், இது நான் செய்ய வேண்டிய கடமை, நான் செய்யறேன், மற்றவங்க என்ன வேணா நினைக்கட்டும், இல்லையா? என்னுடைய கடமைகளை சரியாக, அதாவது நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான செயல்களை செய்வது கடமை. செயல் அப்படிங்கிறது எது? எண்ணம் சொல்லாக செயலாக மாறுது. அப்போ கடமை அப்படிங்கிறது தன்னுடைய கடன். மகரிஷி அழகா சொல்றாங்க இல்லையா, கடமைக்கு கடன் கூட்டல் மை. என்னுடைய கடமை என்ன, அதை உணர்ந்து செய்வது கடமை. அந்த கடமையை செய்யும் பொழுது பிரதிபலன் பாராது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இது செயலை செய்யும் பொழுது என்ன செய்யணும்? விளைவை கணித்து செய்யணும். ஏன்னா ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, எண்ணம் தான் செயலாக வெளிப்படுகிறது.
நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14,000 எண்ணங்களில் இருந்து 84,000 எண்ணங்கள் வரைக்கும் வந்து 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 போகுது. இந்த 84,000 எண்ணங்கள்ல இந்த 84,000 எண்ணங்கள்ல 80% எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கிறது. 20% எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறது. இந்த எண்ணங்களிலும் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க, நான் சொல்லல. இந்த எண்ணங்களிலும் எப்படி அப்படின்னு சொன்னா 80% எண்ணங்கள் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப வர்றது. அதாவது நேத்து நினைச்சது, முந்தா நாள் நினைச்சது, அதுக்கு முன்னாடி, இப்படி பல 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 நாட்களாக பல பல மாதங்களாக நினைந்த எண்ணங்கள், அது நம்ம தவம் செய்யும் போது நல்லா புரிய ஆரம்பிக்குங்க. சும்மா இருப்போம், அப்பெல்லாம் பெருசா எண்ணங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தவத்துல உட்காருவோம், சிறு வயதுல நடந்த செயல்கள் கூட, அந்த எண்ணங்கள் கூட இப்ப வரும். அப்போ இந்த பழைய எண்ணங்கள் தான் 80% எண்ணங்கள்ங்கிறாங்க. புதிய எண்ணங்கள் குறைவு இல்லையா? அப்ப இந்த பழைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா பழைய பதிவுகள் மூலமாக வரக்கூடியது. பழைய பதிவுகள் அப்படிங்கிறது 3 வயதிலிருந்து இப்ப வரைக்கும் நாம செய்த செயல்களுடைய தன்மை, நாம எண்ணிய எண்ணங்கள், கேட்ட வார்த்தைகள் இல்லையா, பேசிய வார்த்தைகள், இது எல்லாம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய கருமையத்திற்குள்ளாக இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுமை பேரு, ஆளுமை குறைபாடு. இப்படி வெளிப்படுது. இதத்தான் ஆளுமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த, அதாவது செயல்னா என்னங்கிறத பாக்குறோம். எண்ணம், எண்ணம் தான் எதுவா மாறுது? செயலாக மாறுகிறது. இந்த செயலை செய்யும் பொழுது விழிப்பு நிலையில் இருக்கணும். ஏன்னா பழைய எண்ணங்கள் நல்லதாகவும் இருக்கலாம், வேண்டாத எண்ணங்களாகவும் இருக்கலாம். இந்த எண்ணங்களை நாம செயலாக வடிவம் கொடுக்கும் பொழுது, செயலாக வடிவம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அதனுடைய விளைவை யூகித்து செய்யணும். எப்படி யூகித்து செய்யணும்? இந்த செயலை செய்யும் போது இது சரியா வருமா, இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமா, இல்ல இந்த செயலை செய்யும் பொழுது எனக்கு நல்லதா இருக்குமா, என்னை சார்ந்தவர்களுக்கு நல்லதாக இருக்குமா, இந்த சமுதாயத்திற்கு நல்லதாக இருக்குமா, அதாவது சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் ஒரு சிறு தேவையில்லாத விளைவை ஏற்படுத்தாது இருக்குமா இல்லையா? இத யூகிச்சு செய்யக்கூடியது. இதுதான் எது அப்படின்னு சொன்னா விளைவறிந்த விழிப்பு நிலை. இப்ப புரிஞ்சுதுங்களா? விளைவறிந்த விழிப்பு நிலைனா என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அப்ப கடமை அப்படிங்கிறது கடன் கூட்டல் மை. நாம திருப்பி சமுதாயத்திற்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்வது. இப்படி நாம செய்து பழகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நாம நல்ல எண்ணங்களோடு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அது எப்ப கிடைக்கும்? தவம் செய்வார். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசையின் வழிபட்டு. ஆசையினால கண்டதை காட்சி கொண்டதை கோலம்ங்கிற மாதிரி என்ன தோணுதோ அதை யோசிக்காம செய்வாங்க. யோசிக்காம செய்யும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பல சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொள்வோம். பல சிக்கல்களில் நாம மாட்டிக்கொள்ளும் போதுதான் தேவையில்லாத தன்மைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது அப்பதான் என்ன வரும்னா நம்ம கிட்ட தேவையில்லாத விஷயம், நம்மளை பத்தி ஏதோ குறை சொல்றாங்க. அப்ப என்ன வரும்னா அந்த தேவையில்லாத 6 தீய குணங்களாக மாற ஆரம்பிச்சு. அப்ப நம்ம கடமையை சரியா செய்யும் போது 6 நல்ல குணங்கள் வருது. நாம செயல்களை யோசிக்காம செய்யும் பொழுது 6 தீய குணங்கள் வருது. இதத்தான் ஆளுமை, ஆளுமை குறைபாடு, ஆளுமை பேரு. அப்ப ஆளுமை குறைபாடு எப்படி வருது அப்படின்னு சொன்னா நாம சிந்திக்காம செய்யக்கூடிய செயல்களுடைய வெளிப்பாடு இல்லையா? ஆனா நாம கொஞ்சம் அகத்தவம் செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆளுமை பேரு கெட்டிடலாம். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய குணங்கள், நாம மற்றவர்களுடன் பழகக்கூடிய தன்மைகள், இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நேர்மறையாக
நேர்மறையாக மற்றவர்கள் விரும்பத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்களை ஆளுமை பேறு அப்படின்னு சொல்றோம். அப்ப தவம் செய்ய 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 நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் குறையும் பொழுது நம்ம கிட்ட என்ன வராது அப்படின்னு சொன்னா அறியாமை, அலட்சியம். அறியாமை, அலட்சியம்தான் நம்மள பல சிக்கல்களுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இது மூணும் குறைஞ்சு போயிடும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அறியாமையில் செய்ய மாட்டோம், அறிந்து தெரிந்து புரிந்து நல்ல செயல்களையே செய்ய ஆரம்பிப்போம். அலட்சியம் காமிக்க மாட்டோம். எப்படி அலட்சியம் காமிக்க மாட்டோம்? என் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வேணா வரட்டும், எனக்கு தோணுச்சு நான் செய்யறேன், அவ்வளவுதான். மற்றவங்க மனசை பத்தி நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? அந்த எண்ணம் நம்ம கிட்ட வராது தவம் செய்யும் பொழுது. அந்த அலட்சியம் இல்லாம கொஞ்சம் எதையும் யோசிச்சு. உணர்ச்சி வயம், உணர்ச்சி வயம்ங்கிறது அந்த கோபம் இல்லையா, அந்த வெறுப்பு, காமம், இந்த எண்ணங்கள் இல்லாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இந்த மூன்றும் தான் நம்மள தேவையில்லாத சிக்கல்களுக்கு கூட்டிட்டு போறோம். அதத்தான் ஆளுமை குறைபாடுன்னு சொல்றோம். அப்ப ஆளுமை குறைபாடு இல்லாது நாம நேர்மறையான சிந்தனையோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் துணிச்சல் வரும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை கிடைக்க ஆரம்பிக்கும். தவம் செய்தால் தைரியம் கூடும், தவம் செய்தால் தன்னம்பிக்கை கூடும். அறம் செய்யும் பொழுது எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். தவம் செய்யும் பொழுது தன்னம்பிக்கை கூடும். அறம் செய்யும் பொழுது, அற செயல்கள் எது? ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த அறச்செயல்களை செய்யும் பொழுது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வேண்டாத நிகழ்வு நடந்தால் கூட சரி, ஏதோ நடந்துடுச்சு, இது சரியாயிடும், இந்த நிலை மாறிடும். அந்த விரும்பாத ஒரு செயல் நடந்ததற்கு நம்ம என்ன மாத்திக்கலாம்னு யோசிப்போமே தவிர மற்றவர்கள் கிட்ட என்ன குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறதுங்கிறத பாக்குறத தவிர்க்க ஆரம்பிப்போம். அதுதான் நாம தவம் செய்தனுடைய தவமும் அறமும். இந்த தவம், அறம், இது ரெண்டும் நமக்கு வாழ்வியலில் ஒரே சீராக வரக்கூடிய விஷயங்கள். பாரதியுடைய பாடல்களை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். பாரதியுடைய பாடல்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை திறனுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பாரதிய சொல்லலாம். சரியோ தவறோ எப்படி சொல்லுவாருன்னா ஸ்ட்ராங்கா சொல்லுவார் இல்லையா. சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு தயவு தாட்சண்யம் இல்ல. தயவு தாட்சண்யம்ங்கிறது என்னன்னா, அதாவது தயவு தாட்சண்யம் இருக்கும், ஐயோ இப்படி சொன்னா என்ன நினைப்பாங்களோங்கிறத யோசிக்க மாட்டார். ஏன்னா சொல்றது சரியாதான் இருக்கும். அந்த கருத்துக்கள்ல ஸ்ட்ராங்கா நிப்பார். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அவருடைய பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லது ஒரு வீணை செய்து நலம் கெட புழுதியில் விழுவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி அதுல அழகா சொல்லுவாரு. நகையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்கடும் உயிர் கேட்டேன், அப்படியே அழகா சொல்லுவார். சொல்லுவாரு, காலா வாடா. காலான்னா என்னதுங்க? யமன். காலா வாடா, உன் கை காலை உதைக்கிறேன் அப்படின்னு. உன்னை காலில் உதைக்கிறேன். காலனை என்ன சொல்றாருங்க? காலில் போட்டு உதைக்கிறேங்கிற. அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள்ல அந்த ஆளுமை பேரு அதிகமா இருக்கும். அப்ப ஆளுமை பேரினுடைய அடித்தளம், ஆளுமை பேரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு பரந்த மனம் ஏற்பட ஆரம்பிக்கும். பரந்த மனம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய செயல்கள்ல நம்மளை மட்டும் வச்சு யோசிச்சு பார்க்க மாட்டோம், நம்மை சார்ந்தவர்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய செயல்கள் இருக்கும். பரந்த மனம் இருக்கும், அதே மாதிரி அச்சமற்ற குணம் இருக்கும். சொல்றத சொல்லுவோம், நான் சொல்றதெல்லாம் சரியான செயல்கள் தானே. இப்ப மகரிஷியே எடுத்துப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை, உலக சமுதாய சேவா சங்கத்தை உலகத்திற்காக சொல்லும் பொழுது உடனே எல்லாரும் கேட்டுட்டாங்களான்னா நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாங்க.
வேதாத்ரி மகரிஷி அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய படிச்சோம்னா நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க. அவர் இந்த பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு எத்தனை 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 தடைகளை தாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பைத்தியக்காரன் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, நான் இப்படி ஒரு பயிற்சி வச்சிருக்கிறேன், இந்த பயிற்சியை செய்து பாருங்க, செஞ்சா உடல் நல்லா இருக்கும். ஒரு தவமுறைகளை கண்டுபிடிச்சிருக்கேன், எளிமையான தவமுறை, அது எல்லாராலும் செய்ய முடியும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தவ வாழ்க்கை அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் பெண்களாலும் தவம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேரு அவருக்கு எதிர்ப்பு. ஐயோ இப்படி எல்லாம் எதிர்க்கிறாங்களே, நான் நல்ல விஷயத்தானே சமுதாயத்துக்கு கொடுக்கறேன், இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவர் அன்னைக்கே தளர்வு ஆயிருந்தார்னா இன்னைக்கு மனவள கலை பயிற்சிகள் உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கார். இன்றைக்கு இந்த மனவள கலை பயிற்சியினால உலகம் முழுவதும் எத்தனையோ பேர், எவ்வளவோ மக்கள் உடலாலும் மனதாலும் இன்றைக்கு மிகச் சிறந்த முறையில இருக்கிறாங்க. உடலாலும் மனதாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பொழுது என்னாலும் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் செய்ய முடியும் என்று அந்த அருள் நிதியராக மாறி சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பல பல பேர்கள் மனதில் இன்றைக்கு உருவாக்கி இருக்குதுன்னு சொன்னா அவர்கிட்ட அச்சமற்ற குணம் இருந்ததுனாலதான். பயம்ங்கிறது துளி அளவு கூட இல்ல. என்ன காரணம்னா செய்யக்கூடிய செயல்களில் விழிப்பு நிலை இருந்தது. செய்யக்கூடிய செயல்கள்ல விழிப்பு நிலையோடு செய்ய ஆரம்பிச்சாங்க. செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நற்செயல்களாக இருந்தது. எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக நல்ல சிந்தனைகளாக இருந்ததனால பரந்த மனம். 8 வயசுல அவருக்கு உணவு கிடைக்கல. வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு 8 வயதில் அவர் வயிற்றுக்கு தேவையான உணவு கிடைக்கல. தனக்கு உணவு கிடைக்கலையேன்னு குறுகி நினைக்கல மனசு, பரந்த மனதோடு நினைக்க ஆரம்பிச்சார். அந்த பரந்த மனம்தான் இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் இல்லையா? அப்போ பரந்த மனமும் அச்சமற்ற குணமும் இருக்கணும். நீதியை அறியும் பகுத்தறிவு, இது சரி, இதை செய்யலாம், இதன் வழியே நாம செய்யலாம், மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவும் இருக்கணும். யாவரையும் மதித்து வாழக்கூடிய பண்பு, மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பும் தான் எது அப்படின்னு சொன்னா ஆளுமை வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைவது. அந்த ஆளுமை வளர்ச்சிக்கான அடித்தளத்தை தான் உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக இன்னைக்கு கொடுத்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி இல்லையா? அகத்தவம் அப்படிங்கிறது தன்னை அறிவதற்காக தைரியத்தை உண்டு பண்ணுவதற்காக. அகத்தாய்வு பயிற்சிகள் தன்னிடம் இருக்கக்கூடிய வேண்டாத தன்மைகளை குறைப்பதற்காக. வேண்டாத தன்மைகளை நாம எடுத்து நீக்கிட்டு வேண்டிய தன்மைகள் நமக்குள்ளாகத்தான் இருக்கு, அது எங்கேயும் வெளியில இல்ல. அந்த வேண்டிய தன்மைகளை அதிகப்படுத்தி நாமும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்வதற்கான பயிற்சிகளையும் நமக்காக அகத்தாய்வு பயிற்சியில் கொடுக்கும். அகத்தை ஆய்வு செய்வது, நம்மைதான் நாம் சரியாக மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர நாம் மற்றவர்களை பெரிதாக நாம எதிர்பார்க்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்காம நம்மிடம் எது சரியாக இருக்கிறதோ அதை அதிகப்படுத்தி கொண்டு, நம்மிடம் எது தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதோ அதை கழித்துக் கொள்வதற்கும் அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளும். இந்த அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம் செய்ய 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 அந்த ஆளுமை பேறு அடையலாம். ஆளுமை பேறு அடையலாம். ஆளுமை பேறு அப்படிங்கிறது நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள். இதையெல்லாம் நாம கொண்டு வர்றதுக்கு அகத்தவ பயிற்சி நாம செய்ய 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 அந்த ஆளுமை பேறு நிச்சயமாக கிட்டும். நாம எந்த ஒரு ஆளுமையில இருக்கக்கூடிய நபர்களை நாம எடுத்துக்கிட்டோம்னாலும் அவர்களுடைய அந்த பயிற்சி முறைகள் அவர்களை நிச்சயமாக அந்த ஆளுமை பேரடைய செய்திருக்கும் என்பதை நாம் உணர்வோம். ரமண மகரிஷி எங்கோ ஒரு சிறுவனாக ட்ரெயின்ல ஏறி இறைவனை தேடி ஓடினவர் இல்லையா? அப்துல் கலாம் ஐயா
அவங்க தனக்காக வாழணும்னு நினைக்கல. இப்படி பல பல நபர்களை நாம எடுத்துக்கிட்டோம்னா தெரியும். மகான்கள் யோகிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அவர்கள் அந்த ஆளுமை பெரு நல்ல எண்ணங்கள், சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள், அந்த பரந்த மனதோடு இருக்கக்கூடியவர்கள், அச்சமற்ற குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள், நீதியை அறிந்து அந்த நீதியோடு வாழ்ந்து நீதி வழுவாது மற்றவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வழி செய்தவர்கள், ஆளுமை பேரடைந்தவர்கள், மற்றவர்களையும் தன்னை போல் மதித்து போற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இது தவம் செய்ய செய்ய செய்ய, அகத்தவம் செய்ய செய்ய அந்த ஆளுமை பேறு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் உலகம் முழுவதும் இதை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஏற்ற வழி வகைகளை எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்.கே. மயிலானந்தன் ஐயா அவர்களையும் இந்த நல்ல வேளையிலே நன்றியோடு நினைந்து அவர்களை வாழ்த்தி, அதே போல இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் இன்னொரு தூண்களாக இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், ஆசிரிய பெருமக்கள், அனைத்து நிலை ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் மனதில் நினைந்து நன்றியோடு, அவர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு, இணையத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை அன்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நன்றியோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் தொலைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சொல்லுங்க. அம்மா கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஆமா, வாழ்க வளமுடன். இப்பதாம்மா அட்மிட் ஆச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. லட்சுமி அம்மா அவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். உங்களை இன்னைக்குதான் முத ஜூம்ல பாக்குறேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உமாமா வாழ்க வளமுடன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல ஆளுமையா பேசுறீங்க. வாழ்க வளமுடன். இல்லம்மா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல ஆளுமை பேரை ரொம்ப ஆளுமையா பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் குருவினுடைய செயல். குரு ரொம்ப அருமையா கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். இதுல நீங்க சொன்னதை நாங்க நடக்கணுமே ஒழிய இதுல சந்தேகத்துக்கு வேலை இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தோணுச்சு. தன்னை அறியக்கூடிய அறிவு, தன்னை அறிய முடியாத அறிவு. அப்ப இதுக்கு எப்படிமா வித்தியாசம்? அறியக்கூடிய அறிவு, அறிய முடியாத அறிவும் இருக்கா? அப்ப அறிய முடியாத அறிவுனா அது அவங்களுடைய பலகீனமா? அறியக்கூடிய அளவுனா அவங்க உயர்ந்தவங்களா? நிச்சயமாம்மா, நிச்சயமா. தன்னை அறியக்கூடிய அறிவுங்கிறது நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைச்சு உணர்வு நிலையில. அது எப்படிமா? கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா. ஆமா, உணர்வு நிலையில. இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு நல்லதா, மற்றவங்களுக்கு நல்லதா? இப்ப தேவையில்லாத எண்ணங்கள் கருமையத்தின் மூலமாக வரதா செய்யும். ஏன்னா நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி 16 காரணங்கள்ல முதல் காரணமாக இருக்கிறது கருவமைப்பு. நம்ம முன்னோர்களுடைய எண்ணங்கள் கூட இப்ப வெளிப்பட்டுட்டுதான் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எண்ணங்களுக்கு செயலை கொடுக்கறது யாருன்னா நாம தான். மகரிஷி சொல்ற மாதிரி எண்ணம் எழுவது இயல்பு. இப்ப தேவையில்லாத எண்ணங்கள் கூட வருது. நாம தன்னை அறியக்கூடிய நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க கூடாது. ஆனா எண்ணம் இருக்குதே, இந்த எண்ணத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு சொன்னா அதை எடுத்து வெளியில போட முடியாது. அதற்கு பதிலாக நாம நல்ல எண்ணங்களை மீண்டும் 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 நாம உள்ள போட 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 அந்த தேவையில்லாத எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆக ஆரம்பிக்குமா. ஆனா முழுமையாக அதை நாம எடுக்க முடியாது.
அதனுடைய வீரியத்தினுடைய தன்மையை குறைத்துக் கொள்ளலாம். இப்ப தன்னை அறியாத அறிவு பலகீனமான புரியுது புரியுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். நினைப்பு அந்த பலகீனம் என்னதுன்னா ஐம்புலன்கள் வழியாக போகக்கூடிய எண்ணம். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அனைவருக்கு என் அன்பான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிமா, ரொம்ப ஆளுமையா பேசுனீங்க. அதான் பெரிய தலைப்பு கேத்தடி. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிமா லட்சுமிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்விகளை கேட்கலாமா? அம்மா கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள், உங்களுடைய கைபேசி நீங்களே அன்மியூட் பண்ணி பாருங்கம்மா. இப்பதான் ஆச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. லட்சுமி பண்ணணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஓகே அம்மா, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ரெண்டு அம்மாக்கும். வாழ்க வளமுடன். ஆளுமை திறமை எல்லாத்துக்கும் தானம்மா குறிக்கும். நிச்சயமாங்கம்மா. எல்லா துறைக்கும் தானே குறிக்கும், இல்ல நமக்கு மட்டும்தான்? எல்லா அப்புறம் அம்மா நீங்க சொன்னீங்க கடும் பற்று, சினம், கோபம். நம்ம குணம் ஒத்து வரலன்னா கோபம் தானே வருது. குடும்பத்துல கூட நம்ம ஒருத்தருக்கு குணம் ஒத்து வரலன்னா கண்டிப்பா கோபம். ஆமாங்கம்மா. நீங்க அதுதான் மகரிஷி சொல்றாங்கம்மா. கோபத்தினால நம்ம இது வரைக்கும் சாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க சொல்றது சரிதான்மா. நாம சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுடைய செயல்பாடு, மற்றவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுறது இயல்பு இல்லையா? அது நம்ம கிட்ட அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னா வெளிப்படும். வெளிப்படாது இல்லையா? இல்லாத ஒன்று வெளிப்படாது. என்ன காரணம் நமக்கு கோபம் வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, நாம கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது அவங்க சொன்ன உடனே சட்டுன்னு கோபம் வருது. இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சோம்னா, கோபப்படும் போது எதிரில இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் அந்த தன்மையை அதிகமா தூண்டிதான் விடுவாங்களே தவிர குறைக்கிறதுக்கு வழி கிடையாது இல்லையா? அது குறையாதுங்கிறப்போ மேல 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 அந்த சிக்கலை பெருசாக்குவோமே தவிர குறைச்சு பார்க்க மாட்டோம். அதுதான் மகரிஷி சொல்றாங்க, சினப்படும் பொழுது இந்த சினத்தினால இதற்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சு, அதனால பெற்ற பயன் என்ன. அப்போ சில இடங்கள்ல கோபம் இல்லாம பொறுமையா பாதுகாத்தா நல்லது. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப குடும்பத்துல இருக்கும் பொழுது இப்ப பிள்ளைங்களுக்கே ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம், அவங்க தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடும் போது நம்ம சொல்றோம், பொறுமையா சொல்றோம், கேட்கல. அப்ப அந்த இடத்துல தான் ஆகும்னா என்ன செய்யணும்னா, மகரிஷி அழகா சொல்றாங்க, நடிப்பு சினத்தை காட்டணும். சினம் வெறும் வாயிலிருந்து வரணுமே தவிர உள்ள இருந்து எழக்கூடாது. உள்ள இருந்து எழலைங்கிறப்போ எதிரில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கருமையத்தை தாக்காது. அப்ப அங்க ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படாது. அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்கம்மா. உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நாம நேர்நிறை உணர்வாக, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு யாரும் இருக்காங்களா? எல்லாருக்குமே 6 அறிவைத்தான் இயற்கை படைச்சிருக்கு. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் 6 அறிவு படைத்தவர்களே. அதுல யாருக்கும் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 7 அறிவுன்னு கொடுக்கல இல்லையா? 6 அறிவு படைத்தவர்கள் தான் மனிதர்கள். இன்னைக்கு ஒரு நபர் பொருளாதாரத்திலேயோ இல்ல அதிகாரத்திலேயோ சிறந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு தனி மனிதன் மட்டும் காரணம் இல்லை. அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சூழ்நிலைகள் இல்லையா? இது எல்லாம் தான் காரணங்கிறப்போ முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா.
அப்ப தாழ்ந்தவர்களை நாம தாழ்வானவர்கள் நினைக்காம அவங்களுக்கு இப்ப சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் அமையல, அதனால அப்படி இருக்காங்க. ஆனா அவங்களும் மாறலாம் இல்லையா? ஆமா. அப்ப அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லைங்கம்மா. இன்னைக்கு உயர்ந்தவர்களாக இருக்கலாம், நாளைக்கு அவங்களை விட உயர்ந்தவர்களுக்கு தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். நாம யாரையாவது தாழ்ந்தவர்களா நினைச்சிட்டு இருப்போம், அவங்க இன்னொருத்தருக்கு அவங்க உயர்ந்தவர்களா இருக்கலாம். அப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிறது யாரும் எதுவும் இல்ல, எல்லாரும் சமமானவர்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள. நல்லதுங்கம்மா. அதே மாதிரி அன்னை தெரேசா அதை பத்தியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது சேவை மனப்பான்மை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்கள் யாராவது வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் ஹேண்ட் ரைஸ் செய்து தங்களது கேள்விகளுக்கான பதிலினை பெறலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இப்பதான் வந்தேன், உரை கேட்க முடியல, யூடியூப்ல கேட்டுக்கிறேம்மா. அம்மா ஒரு பொதுவான ஒரு கேள்விமா, அதாவது எப்படின்னா இப்ப நம்ம வந்து கோயில்களுக்கு போய் நம்ம சிலைகளை பார்த்து நம்ம வந்து தெய்வம்னு நினைச்சு வழிபாடுகள் பண்றோம், சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், அகத்தாய்வு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய உள்நோக்கி நம்மளை வந்து கொண்டு போறோம். இப்போ எனக்கு என்னன்னா பொதுவான ஒரு இது என்னன்னா, கடவுள்னா அதை எதை வந்து இறைநிலை கடவுள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமா, எதை நினைச்சு நம்ம அதை வந்து அதுவாகவே நம்ம இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு விளக்கம் அனுப்பிடும். வாழ்க்கை இப்ப நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி, அதே சமயம் ஒரு பெரிய கேள்வி. மகரிஷி அதுக்கு அழகா சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே காட்சியை காண்பாய்ங்கிறாங்க. நாம கோவில்கள்ல போய் சிலைகளுக்கு முன்னாடி வணங்கும் பொழுது எப்படி வணங்குறோங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ கொஞ்சம் தொண்டு செய்யக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சமுதாயம் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படி வணங்கும் பொழுது எதை கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கருத்தை தானே. அதான் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே காட்சியை காண்பாய். நம்மளுடைய கருத்துக்குத்தான் அங்க ஆழம் அதிகம். இந்த கருத்தை எங்க கொண்டு போய் குவிக்கிறோம்? அந்த சிலை முன்னாடி குவிக்கிறோம். மகரிஷி இத ஒரு பெரிய டாபிக்காவே கொடுத்திருப்பாங்க, சிலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல மந்திரம், யந்திரம், தந்திரம்னு கொடுத்திருப்பாங்க. அதனுடைய விளக்கம் பார்த்தோம்னா பெருசா போகும், நம்ம இப்போ ஷார்ட்டா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப கடவுளை வணங்குறது, நாம கோவில்ல வழிபடுறதுங்கிறது பக்தி மார்க்கம், அது ஒரு காரி போன்றது இல்லையா? அது அவசியம். மகரிஷி சொல்றாங்க குழந்தைகள்ல அது அவசியம், அதை வேண்டான்னு சொல்லல இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளோ அது பண்ணலாம். ஆனா காயாவே இருந்துட்டு இருந்தா சரியா இருக்காது இல்லையா? கனியாக மாறணும் இல்லையா? இப்ப கோவில்களை வடிவமைத்தது யாரு? மனிதர்கள் தான். அப்ப கோவிலை இப்படி வடிவமைக்கணுங்கிற சிந்தனையை தூண்டியது யாரு? மனிதர்களுக்குள்ள அந்த அறிவு இல்லையா? இப்ப இந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, என் அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு அறிவு வந்திருக்கு, இந்த சமுதாயத்திடம் இருந்து வந்திருக்கு. எங்க அம்மா அப்பாக்கு யார் கிட்ட இருந்து வந்தது? அவங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள்னு போகும்போது இயற்கை தான் அதை கொடுத்திருக்கு இல்லையா? அப்போ அந்த இயற்கை அப்படிங்கிறதும் இறைவன் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். உண்டா இல்லையா? அங்கேயா இருக்குமா? ஆனா பட் அந்த அறிவுன்னு சொல்றது இப்ப நம்ம ஒண்ணு இல்ல, ஜென்ரலா நம்ம வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டோடனே நமக்கு கோவம் வந்துடுது. அப்ப அதை நம்ம வந்து எப்படி நம்ம இதுதான் அறிவுங்கிறத வந்து நம்ம, ஏன்னா அததான் தெய்வம்னு சொல்லி, அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அந்த இதை வந்து நம்ம இப்ப கோயில்களுக்கு போறப்போ ஒரு உருவத்தை பார்த்து அதை ஒரு நம்பிக்கையோட நம்ம வணங்குறோம். நம்மளுக்குள்ள போறப்ப அதை எப்படி ஒரு தெய்வமா நினைச்சு அதை இது பண்றதுங்கிறது எனக்கு ஒரு அந்த இடம் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது.
ஐயா ஒரு நிமிஷம். இப்போ தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் இறைவன் இல்லையா? இப்ப நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும் பொழுது அறிவாக இருக்கிறான். நீங்க அழகா அத சொல்லிட்டீங்க. அறிவாக இருக்கிறாங்கிறத எப்படி உணர்றதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நாம உணவை உள்ள போடுறோம். நாம உணவை உள்ள போடும்போது அது அரிசி இருக்கு, காய்கள் இருக்கு இல்லையா, இட்லி தோசை ஏதோ ஒண்ணு. இது அப்படி உள்ள போடும்போது அது அப்படியேவா உள்ள போகுதுன்னா இல்லையே. அதையெல்லாம் அழகா ரசமா, ரத்தமா, தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா இல்லையா, ஜீவவித்து குழம்பாக நமக்கு பிரிச்சு கொடுக்கறது யாரு கொடுக்கறா? உள்ள ஏதாவது நம்ம கமெண்ட் கொடுக்கறோமா? இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்றோமா? இல்ல இல்லையா? அப்ப இதெல்லாம் அழகா பிரிச்சு 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 கொடுக்குது இல்லையா? அது எது கொடுக்கு? நம்ம உடல்ல இருக்க பாகங்கள் வந்து அது அதுக்கு உள்ள வேலைகளை செய்யுதுமா? பாகங்கள். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதாவதுமா அந்த செயல்பாடுகள் நடக்கிறதான் அறிவுன்னு சொல்றோம். அதுக்கு வந்து எப்படி தெரியல இல்லம்மா? அது நான் கேக்குறது என்னன்னா, கோயில்ல உருவங்கள் இருக்கு பாக்குறோம். இப்ப காற்ற பார்க்க முடியாது, அறிவு வந்து பார்க்க முடியாதுங்கிற அதாவது ஏதாவது உணரணும் இல்லைங்க? அப்ப காற்று மேல போட்டா உணர்றோம். நான் கேக்குறது வந்து அதாவது ஏதாவது மேல ஒரு நம்பிக்கை வச்சு, இப்ப குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை நம்பிக்கை பண்ணி எனக்கு இது வாங்கி தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிடிமானத்தை வச்சு சொல்றதுக்கும், இப்ப அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் வந்து தானா நடக்கக்கூடியது எல்லாமே இது அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுதான் அப்படிங்கறது எப்படிமா அது வந்து கிளாரிட்டி அது கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க சொன்னதை வச்சே நம்ம கொண்டு வரலாங்க. இப்ப காற்று நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா எப்படி வந்து மேல அடிக்கும் போது ஒரு தென்றல் போல வீசும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் அதை உணருது. அது உணர்வு தானே தவிர நம்ம கண்ணால பார்க்கல இல்லையா? இப்போ தியானம் பண்ணும்போது தன்னை அறிதல்னு சொல்றாங்க இல்லையா? தன்னை அறிதல்ங்கிறது எது இல்லைன்னா, நல்ல கவனிங்க ஐயா, எது இல்லைன்னா, எந்த ஒன்று இல்லைன்னா நாம இல்ல. நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா நாம நாம இல்ல. இப்ப தவங்கிறது எதை கவனிக்கிறோம்? நம்மளுடைய உயிரை நம்மளுடைய மனசால கவனிக்கிறோம். இப்ப உயிரை மனசால கவனிக்க அந்த உயிரினுடைய இப்ப தவம் ஆகனா தியாவம் கொடுக்கும் பொழுது நம்ம கவனிச்சிருக்கலாம். இப்ப நாம தவம் பிராக்டிஸ் பண்ணும்போது கவனிக்கலாம். அக்னா தவம் கொடுக்கும் பொழுது அங்க பூர்வ மத்தியில ஏதோ ஒரு குறுகுறுப்பு, ஏதோ ஒரு உணர்வு கிடைக்குது இல்லையா? அது எது? அது அப்போ அந்த உயிரினுடைய அழுத்தத்தை, உயிரினுடைய அசைவை நாம உணர்றோம். அப்ப அதுதான் என்ன சொல்றோம்னா இயற்கை, இறைவன் சொல்றோம். இது எங்க இருக்கு? நமக்குள்ளயும் இருக்கு, நமக்கு வெளியிலயும் இருக்கு. ஒரு மரத்துல ஒரு விதைய போடுறோம், அந்த விதை என்ன செய்யுது? கீழே தான் தண்ணி ஊத்துறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளருது இல்லையா? செடியா வளருது, செடியா வளர்ந்து பூ பூக்குது, காய் காய்க்குது, கனி வருது. அந்த மரத்தினுடைய கடைசி நுனி இலைக்கு கூட கீழே இருக்கக்கூடிய தண்ணிய கடத்துது இல்லையா? எது கடத்துதுங்க? நாமளா போய் இலைக்கு இந்த தண்ணி, காய்க்கு இந்த தண்ணி, பூக்கு இந்த தண்ணின்னு கொடுக்குறோமா? நிலத்துலதான் ஊத்துறோம், இந்த தண்ணி அழகா கடத்திட்டு போகுது இல்லையா? அது அறிவு. நாம இந்த இவ்வளவு பெரிய உடல் வந்திருக்கிறோம், ஒரு துளி விந்துநாத திரவம் தான் என்ன ஆகுது? இவ்வளவு பெரிய உடலை கட்டமைச்சிருக்கு. இததான் அறிவுன்னு சொல்றோம். இதுதான் உயிர்னு சொல்றோம். மரம் செடி ஒரு அறிவு, ஈரறிவுன்னு சொல்றோம். அப்போ இயற்கை அப்படிங்கிறதும், இறைவன் அப்படிங்கிறதும், உயிர் அப்படிங்கிறதும், அறிவு அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாதாங்க. அததான் சொன்னாங்க. நாம கண்டத்தின் மேலே கருத்தினை காண்பவன் அண்டத்திலும் பிண்டத்திலும் அவனை காண்கின்றான்ங்கிறாங்க. கண்டத்தின் மேலே கருத்தை நாம் ஆகனாதவம் துரியதவம் பார்க்கும்போது செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அந்த இறைநிலையை நமக்குள்ளாக தேடுறது. நாம எங்க இருந்து வந்தோன்னு பின்னோக்கி 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 போய்கிட்டே இருந்தோம்னா எல்லாருக்கும், நீங்க இப்ப ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பேசுறீங்க, நான் இங்க ஈரோட்ல இருந்து பேசுறேன், கிருபாநித்தியமா சென்னையில இருந்து பேசுறாங்க இல்லையா? இந்த தொழில்நுட்பம் எங்க பெங்களூர்ல இருந்து ஐடி டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஆழியார்ல இருந்து இல்லையா? பட் இப்ப எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள்னு பின்னோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா எங்க வரும்?
எல்லாருடைய முன்னோர்களும் சந்திச்சது ஒரே இடத்துலதான் போய் நிக்கும். உண்மைதானங்க? சரிங்கம்மா, ஓகேங்க. இப்படியே தாங்க. இது நீங்க என்ன பயிற்சி வரைக்கும் எடுத்திருக்கீங்க ஐயா? அகத்தாய்வு 3 முடிச்சிருக்கோமா. அந்த ஆசிரியர் பயிற்சி வரணும். அகத்தாய்வு 3, இந்த பிரம்ம ஞானம் போயிட்டு ஆசிரியர் பயிற்சி இந்த பயிற்சிகள்ங்கய்யா. நாம ஏன்னா நீங்க முதல்ல வந்திருக்கும் பொழுது ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ நமக்கு முழுமையாக எந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துப்போம், கொஞ்சம் மனநிலைகள் கொஞ்சம் டைவர்ட் ஆகி இருக்கதா செய்யும், யாராக இருந்தாலும். சரிங்களா? இப்ப திரும்ப இப்ப நீங்க 3 நிலை முடிச்சு பிரம்மஞானம் போயிட்டு திரும்ப ஃபவுண்டேஷன் அகத்தாய் 1க்கு போய் பாருங்க. இப்போ உங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த தவம் செய்ய திரும்ப நீங்க பயிற்சி எடுத்து இல்ல மகரிஷியுடைய புக்குகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் அதனுடைய கொஞ்சம் இன்னும் ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிப்போம். இது ஒரு உணர்தல், புரிதல் அப்படிங்கறது நாம கேட்டோ இல்ல படிச்சோ தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க, நமக்குள்ளாக அது வர ஆரம்பிக்கும். நீங்க பயிற்சியில போக போக உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். சிறப்புங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொன்னது போல இது ஒரு உள்ளுணர்வு கல்வி, தொடர் முயற்சி, பயிற்சியின் காரணமாக தான் நாம அந்த கான்செப்டை நல்லா புரிந்து கொள்ள முடியும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மாரிமுத்து M13 அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய அலைபேசி நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆளுமை பேரு அடைய அகத்தவும் ரொம்ப அருமையான ஒரு இதுமா. ஆளுமை பேருங்கிறது இந்த காலத்துல வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஆளுமை பேர் இல்லாம தன்னுடைய என்ன பண்றாங்க, தன்னுடைய அதிகாரத்துல கம்பெனில வேலை செய்யறவங்களாகட்டும் இல்ல அலுவலகத்துல வேலை செய்யறவங்களாகட்டும், அவங்க வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து தவறா பயன்படுத்துறாங்க. மற்றவரை அடக்கி ஆளணும் அப்படின்ற நிலையிலையும் அவங்கள விருப்பப்படாத செயல்ல செய்யவும் சில பேர் தூண்டுறாங்கம்மா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம உங்களுடைய பதில் நம்ம இருக்கும். அது ஒரு இந்த ஹைக்கூ கவிதையில படிச்ச ஞாபகம்யா. ஆர்ப்பாட்டமான ஆளுமை என்ற முகமூடி போட்டு பிறரை ஆள்பவர்கள் கூட ஆர்ப்பாட்டமானன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க அந்த ஆளுமைங்கிற பேர்ல கொஞ்சம் அதிகாரம் பண்ற நிலையில இருக்கிறவங்க, அவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த அழகா அந்த கவிஞர் எழுதுறாரு, அமைதியற்று கிடக்கும் அவர்களுடைய மனதை ஆழ தெரியாதவர்களே. அவங்களுடைய மனசுக்குள்ள அமைதி இருக்காதுங்க, அவங்களுடைய மனசை ஆழ தெரியாதவர்கள் தான் அந்த தவறான ஆளுமைக்குள்ள போறவங்க. இல்ல அதுல மயக்கத்திலே விளங்கி கீழே இருக்கவங்க எல்லாமே நம்ம சொல்றதை கேட்கணும், அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு இது கடமையை செய்யதான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா கடமை செய்ய வந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன் வந்து வாழ்த்துறோம், எல்லாமே பண்றோம். அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய அந்த ஆளுமையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தவறா வந்து பயன்படுத்துறாங்க. நிறைய நேரம் அவங்க மனது அமைதியற்ற நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய துன்பம் வருங்கிறது அவங்க உணரவில்லை, உணராம நல்ல விஷயம் செய்யறாங்க. டார்கெட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் பறிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. ஐயா வந்து சொல்லிருக்காரு, வாழ்க்கை சுதந்திரத்தை பறிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்ப அந்த வாழ்க்கை சுதந்திரத்தை இப்ப காலையில 9 மணிக்கு வராங்க, 6 மணிக்கு வேலைக்கு கூட்டு போறாங்கன்னா அவங்க வேண்டுமென்றே 8 மணிக்கு இந்த வேலையை முடிச்சுதான் நீ போகணும், இது முடிச்சுதான் போகணும். ஏன்னா அந்த வேலையில இருந்து அவங்களுக்கு ரொம்ப தூரம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அவங்களோட சொந்த தேவைகளை செய்வதற்கும் இது பண்றதுக்கும் அவங்க சில பேர் வந்து என்னது பொருள் பற்றின் காரணமாக, அதிகாரப்பற்றின் காரணமாக இதை செய்யறாங்க. அது வந்து இப்போ நடைமுறையில ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ. நல்ல வாழ்த்துங்க. வாழ்த்தும் பொழுது துளி அளவு கூட ஒரு வெறுப்பு இல்லாம நம்ம வாழ்த்த பழகணுங்க. வெறுப்போடு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து செயலுக்கு வரும், ஆனா என்னன்னா காலம் அதிகமா எடுத்துக்கும். அது வெறுப்பு இல்லாம
அவங்களுடைய மனச அவங்க நிலையா வச்சுக்காம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பாவம் வரும்னு தெரியாம, இப்போ நமக்கு தெரியறது மற்றவங்களை நாம புண்படுத்தும் போது பாவ செயல் அப்படிங்கிறது, அது அவங்க உணராத காரணத்தினாலதானே அவ்வளவு துன்பம் கொடுக்கறாங்க. அப்ப அவங்க மேல அத உணரலைங்கிறப்ப அவங்களுக்கு மேல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இரக்கம் வரும் இல்லையா? அந்த நிலையில அவங்கள நாம வாழ்த்த பழகினோம்னா, வாழ்த்த 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 கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட மாற்றங்கள் நிச்சயமாக வருங்கயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா, நீங்க அன்மியூட் செய்துட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா. நீங்க அந்த 6 குணங்களை எப்படி குறைக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டு மூலியமா சொன்னீங்க. நம்ம எவ்வளவு தூரம் தவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த குணங்கள் நற்குணங்களா மாத்திக்கலாம். நம்மளுக்கு எந்த செயல் இருந்தாலும் அந்த நற்குணங்களா மாத்திக்கலாம்னு சொன்னீங்க. ஆனாலும் நாம நம்ம மன்றத்துக்கே போறோம். சில அன்பர்கள் என்ன பண்றாங்க, மன்றத்துக்கு வர்றதுல அவங்களும் நம்ம இன்னைக்கு சொல்லக்குள்ள நம்ம நல்ல செயல்களை நம்ம என்னென்ன மகரிஷி சொல்ற கருத்துக்களை நம்ம எடுத்து உரைக்கிறோம். அந்த சில அன்பர்களுக்கு அந்த அத இன்னும் இப்பதான் கத்துக்கிறாங்க. அவங்க எடுத்த இதுலயே சில இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. இருந்தாலும் நீங்க சுயமா சிந்தித்து பாருங்க, தவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், தவத்தால பண்ணி பாருங்கன்னு சொல்றோம். அது மாரி அன்பர்களுக்கு நம்ம எந்த வழிகள்ல சொன்னா அவங்க அந்த நல் வழிகளை அவங்க எடுத்துட்டு வர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேக்குறாங்க அப்படின்னாங்கயா, அவங்க நீங்க அழகா நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, இப்பதான் பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பயிற்சி முறைகள் புரியாதது தானே. இப்ப நாமளே இவ்வளவு நாள் பயிற்சி எடுத்திருக்கிறோம், அகத்தாய்வு பல முறை எடுத்திருக்கிறோம் அப்படின்னாலும் முழுமையாக நம்ம கிட்ட அந்த எண்ணம் ஆராய்தல் முழுமையா நமக்கு கிடைச்சிடுச்சா, சினம் முழுமையா நம்ம தவிர்த்துட்டோமா அப்படின்னா அது சில நேரங்கள்ல வந்து எட்டி பார்க்க தானே செய்யுது. அதே போல அவங்க அந்த அன்பர்கள் இப்பதான் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் எடுத்து சொல்லி இன்னும் நீங்க செய்ய இந்த மாதிரி வந்துருங்க. கொஞ்சம் சாந்தி தவம் அப்படி கேட்கிறவங்களங்கயா, நீங்க கொஞ்சம் சாந்தி தவம் அதிகமா செய்ய வைங்க. ஏன்னா சாந்தி தியானம் செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கருமையம் பலப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த உடல் பலகீனம் இல்ல மனம் பலகீனம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எளிதில நம்பிக்கை வராது. அப்ப அந்த சாந்தி தியானம் பண்ண கருமையம் பலப்பட ஆரம்பிக்க அவங்களுக்குள்ள உள்ள பய உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அவங்களே அதை சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகமாக மாறுங்க. அப்படி கேக்குறவங்கள நீங்க சாந்தி தியானம் கொஞ்சம் அதிகமா செய்ய சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேம்மா, ஆனாலும் அவங்க உணர முடியலன்னு சொல்றாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணுங்க, ஒரு வாரம் இன்னொரு வாரம் ஆகி நான் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் சாந்தி பண்ணுங்க, அப்புறம் தெரியும்னு சொல்லியிருக்கேன். உணர்வு கிடைச்ச மாதிரி எனக்கு சாந்தி. சுவாமிஜிய கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி எனக்கு கிடைக்கிறதுக்கு இது பண்ணுங்கன்னு மகரிஷிய முழுமையா பிடிக்க சொல்லுங்க, வந்துருங்க. ஏன்னா சாமி அதானே சொல்லியிருக்கு. மகரிஷி சொன்னது என்ன, தவத்திலேயோ தத்துவத்திலேயோ உங்களுக்கு இடையூறு வரும் பொழுது என்னை நினைங்க, உங்களுக்குள்ள இருந்து நான் உதவி செய்வேன். அது நிச்சயமா நாம பல முறை உணரலாங்க. தவம் சரியா கிடைக்கலையா, நம்ம குருவை நல்ல மனசுக்குள்ள உள் வாங்கிக்கிட்டோம்னா வர ஆரம்பிக்கும். இப்ப புது அன்பர்கள் அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நல்ல மகரிஷிய மனசுக்குள்ள முழுமையா கொண்டு வாங்க. இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்கின்றேன், இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும், நான் கொடுக்கல நீங்க கொடுக்குறீங்க, நீங்க இவங்களுக்கு உணர்வாக கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல மனசுக்குள்ள குருவை முழுமையா பிடிச்சிட்டு நீங்க தீட்சை கொடுங்க. இன்னொரு முறை டச் கொடுங்க. டச் கொடுக்கும் போது அவங்களுக்கு உணர்வு தெரிய ஆரம்பிக்குங்க. முழு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, அந்த அன்பர் நிச்சயமாக உணர ஆரம்பிப்பாங்க. சரி, ரொம்ப சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா, நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களாமா? நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே